Hello guys, welcome to Trisha Mathematics. I'm Trisha. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா class 10 Maths revision model question paper பார்த்தீங்கன்னா 1920 ஓடதுல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி நம்ம மல்டி சாய்ஸ் क्वेश्चंस எல்லாம் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம 2 marks பார்க்கலாம். MCQ வீடியோ பார்க்காதவங்க description link தந்திருக்கேன். இப்போ எல்லாம் மறக்காம பாருங்க. இப்போ first பார்த்தீங்கன்னா define a function கொடுத்திருக்காங்க. Define a function. இதுக்கான answer a function f between two non-empty sets x and y is called function from x to y if for each x belongs to x there exists only one y belongs to y such that x comma y belongs to f, that is f is equal to x comma y for all x belongs to x and y belongs to y ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த definition of function. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டயக்ராம் வரைஞ்சு காமிக்கிறேன். இது x, இது y, x to y ரிலேஷன், x ரிலேட்டிவ் டு y. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 இது எடுத்துக்கலாம், 1 2 3 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 1ங்கிற இது ஏவோட மேப்பிங் பண்ணணும்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு இது எக்ஸில் இருக்கிறது அது ஒரே ஒரு இதோட மேப் ஆகுதுல்ல, இந்த எக்ஸில் ஒரே ஒரு இதோட இந்த மேப் ஆகிறதுங்காட்டி இட் இஸ் அ ஃபங்க்ஷன். அதே மாதிரி தான் இதுவும் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் இப்போ 1 இருக்குன்னா 1 பார்த்தீங்கன்னா இந்த ஏ இருக்கிற ஒயில் இருக்கிற ஏவோட ரிலேட்டிவாக இருக்குது. அப்போ இது பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்க ஒரு எலமெண்ட் ஒயில் இருக்க ஒரே ஒரு எலமெண்ட்டோட மேப்பிங் ஆச்சுன்னா அதுதான் நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா A, B, Cன்னு எடுத்துக்கலாம். இது E, F, Gன்னு எடுத்துக்கலாம். இது X, இது Y, X ரிலேட்டட் டு Y. இப்போ இது பார்த்தீங்கன்னா A இதோட ஈயோட மேப்பிங் பண்ணுறோம். இப்போ B, Fஓட அதே C, Fஓட இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் தான். ஏன்னா எக்ஸில் இருக்க ஒரு எலமெண்ட் ஒயில் இருக்க ஒரு எலமெண்ட்டோட மேப்பிங் ஆகிருக்கு. இது எக்ஸில் இருக்க ஒரு எலமெண்ட் ஒயில் இருக்க ஒரு எலமெண்ட்டோட மேப்பிங் ஆகிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்க ஒரு எலமெண்ட் ஒயில் ஒரு எலமெண்ட்டோட மேப்பிங் ஆகிருக்கு. அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாட் அ ஃபங்க்ஷனுக்கு இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ F1 F2 இருக்குன்னு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா F1 F2 F3 இதில் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ F1 வந்து F1ஓட மேப்பிங் ஆகிருக்கு. இதே F2 பார்த்தீங்கன்னா F2ஓடவும் F3ஓடவும் ரெண்டு இதோட மேப்பிங் ஆகிருக்கு. இந்த எக்ஸில் இருக்க ஒரு எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு இதோட மேப்பிங் ஆச்சுன்னா அட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். கம்ப்யூட் எக்ஸ் சச் தட் 10⁴ கான்கரண்ட் டு எக்ஸ் mod 19 கொடுத்துருக்காங்க. இது நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் எக்ஸ் சச் தட் 10⁴ கான்கரண்ட் டு எக்ஸ் mod 19. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 10⁴ இருக்குது. 10⁴ பார்த்தீங்கன்னா 10,000. அப்போ 10,000 கான்கரண்ட் டு எக்ஸ் mod 19ன்னு வரும். இப்போ இந்த 10,000 பார்த்தீங்கன்னா நம்ம 19ஆல் டிவைட் பண்ணணும். 10,000 நம்ம 19ஆல் டிவைட் பண்ணணும்னா நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்குதோ இதுதான் ரிமைண்டரோட பிளேஸ். அப்போ ரிமைண்டர் எடுத்து நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 6ன்னு வரும். அப்போ அந்த 6 தான் நம்ம இந்த இடத்துல எழுதணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்க இடத்துல நம்மளுக்கு 6 வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 6ன்னு வந்துடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. 10⁴ பார்த்தீங்கன்னா 10,000 கான்கரண்ட் டு எக்ஸ் mod 19. இதை நம்ம டிவைட் பண்ணணும். 10,000 டிவைடட் பை 19 பண்ணணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 100 எடுப்போமா. அப்போ 5 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 95ன்னு வரும். இதை நம்ம சப்ராக்ட் பண்ணும் போது பேலன்ஸ் 5ன்னு வரும். அண்ட் இந்த 0 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்போ 50 இருக்குது. அது நம்ம 2 டைம்ஸ் பண்ணணுன்னா 38ன்னு வரும். இதை நம்ம கேன்சல் பண்ணணுன்னா இது 4, இது 1, இது 2, 1 12ன்னு வருது. 12 பார்த்தீங்கன்னா 19 டேபிளில் வராது, அதனால இன்னொரு 0 எடுத்துக்குவோம். 120ன்னு வருமா. இப்போ இந்த 120 பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் எடுத்துக்கலாம். 19 × 6 நம்ம பண்ணணும்னா 114 கிடைக்கும். இதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு 6ன்னு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ ரிமைண்டர் 6. இந்த ரிமைண்டர் இருக்க இடம் தான் நம்மளுக்கு எக்ஸ். அப்போ நம்மளுக்கு 10 இந்த 10,000 10⁴ எடுத்துக்கலாம். 10 கான்கரண்ட் 6 mod 19. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 6.
இதுதான் கேட்டிருந்தாங்க. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். இது எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்னொரு மெத்தட்லேயே சொல்லியிருப்பேன். அதை போய் பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.15. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை 4x² divided by 2z² into 6xz³ divided by 20y⁴ இருக்குது. இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும்னா நம்மளுக்கு இது 2 டேபிளில் 2 2s are 4 அண்ட் இது கேன்சல் ஆகும். இது 10 அண்ட் இது 3 டைம்ஸ், இது பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ்னு வரும். இது 3/5 இது மேலே இதுக்கு மேலே கேன்சல் ஆகாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ x² இருக்குது. x² இங்கே எக்ஸ் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் நம்மளுக்கு ரெண்டு இதுலேயுமே இல்லை. அப்போ எக்ஸ் வந்து கேன்சல் ஆகாது. அது நெக்ஸ்ட்டு ஒய் பார்க்கலாம். ஒய் இங்கே இருக்குது, இங்கே y⁴ இருக்குது. எது கிரேட்டர் பவர் பார்த்தீங்கன்னா எது கிரேட்டராக இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ இது பார்த்தீங்கன்னா y⁴, ஏன்னா நம்ம டிவைட் இருக்கும்போது y⁴ இருந்துச்சுன்னா இது நம்ம மைனஸ் தான் பண்ணுவோம். அப்போ மைனஸ் பண்ணும்போது y⁴ வரும். அப்போ y⁴ இங்கே தான் நம்மளுக்கு வரும். எது கிரேட்டராக இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம மைனஸ் பண்ணி போட முடியும். அப்போ y⁴ இந்த இடத்துல வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ z கேன்சல் பண்ண முடியும். z² அண்ட் z³ இருக்குது. நம்ம இதை ஸ்கொயர் பண்ணணும். z² தான் இருக்குது, ஆனால் இங்கே க்யூப் இருக்குது. அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் ஒரு z இருக்கும், அந்த ஒரு z. இப்போ இங்கே z வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அதனால் 3 வரும். 3 x² × x பண்ணும் போது x³. அதுக்கப்புறம் வெறும் z இருக்குது. டிவைடட் பை 5 இருக்குது. y³ இருக்குது. 5y³. இதுதான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வந்த ஆன்சர். பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பாரி நீட்ஸ் 4 hours to complete the work. His friend Yuvan needs 6 hours to complete the work. How long will it take to complete if they work together? இப்போ பாரிக்கு பார்த்தீங்கன்னா 4 hours ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 hours. அதே அவன் ஃப்ரெண்ட் யுவனுக்கு பார்த்தீங்கன்னா 6 hours ஆகுது ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஹவு லாங் வில் இட் டேக் டு கம்ப்ளீட் இஃப் தே ஒர்க் டுகெதர்? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஒர்க் டன் பை பாரி 1 hourன்னு எடுத்தோன்னா 1/4ன்னு வரும். ஒர்க் டன் பை யுவன் 1 hourல எடுத்தோன்னா 1/6ன்னு வரும். அப்போ ரெண்டு பேருமே ஒர்க்கிங் டுகெதர் 1 hourக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எப்போ கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அதனால் எக்ஸ். அதனால் 1 hourல கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 1/xன்னு எடுத்திருக்கோம். இப்போ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வென் தே ஒர்க் டுகெதர், அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் 1/x. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது இதுன்னு வரும். அப்போ 1/4 + 1/6 = 1/x. இப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 6 + 4 divided by 24 = 1/xன்னு இருக்கும். 6 + 4ங்கிறது 10 divided by 24 = 1/x. இதை நம்ம பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். 5/12ன்னு வருது. 5/12 = 1/xன்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸை நம்ம ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வந்துடலாம், 12 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இது வந்து நம்ம இந்த மெத்தடை பண்ணலாமல் இது ரெசிப்ரோக்கல் ரெண்டையுமே ரெசிப்ரோக்கல் பண்ணாலுமே x = 12/5 கிடைக்கும். நம்ம இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். இதை நம்ம எக்ஸை ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோன்னா 5x = 12 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோன்னா டினாமினேட்டரில் இருக்குது, ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது மல்டிப்பிளாக வரும். அப்போ x = 12/5. இந்த 12/5 இப்போ தான் இது நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது டேக்கிங் ரெசிப்ரோக்கல் அண்ட் போத் சைட்ஸில் பண்ணணும்னா நமக்கு டேரெக்டாக இது கிடச்சிரும். x = இப்போ 12/5. இதை நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ 12/5 நம்ம டிவைட் பண்ணணும்னா 2.4ன்னு கிடைக்கும். இந்த 2ங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 hours. இப்போ x = நம்மளுக்கு இது டிவைட் பண்ணும்போது 2.5ன்னு கிடைக்கும். அந்த 2ங்கிறது பார்த்திங்கன்னா 2 hoursன்னு அர்த்தம். அண்ட் அந்த பாயிண்ட் அப்போ நம்மளுக்கு 0.4ன்னு இருக்குல்ல, அதை நம்ம இப்போ என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹார்ஸ் அண்ட் மினிட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 1 ஹாருக்கு பார்த்தீங்கன்னா 60 minutesன்னு வரும். அப்போ 0.4ன்னு இருக்கு. ஏன்னா 2 இதை நம்ம டிவைட் பண்ணும்போது x = 2.4ன்னு கிடைக்கும். 2ங்கிறது ஹார்ஸ், இந்த 4 தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் 0.4 hours. அதை நம்ம மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணதுக்கு நமக்கு தெரியாது, அதனால் டீன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை க்ராஸ் பண்ணணும்னா t = 60 × 0.4ன்னு வரும். இது நம்ம மல்டிபிள் பண்ணும்போது t = 240 பாயிண்ட் இங்கே வரும். அப்போ 24 minutesன்னு கிடச்சிரும். அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 hours 24 minutes.
டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஒர்க் டுகெதர் பார்த்தீங்கன்னா 2 hours 24 minutes வருது. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இப்போ ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். இதிலிருந்து நம்ம எக்ஸ் ஒய் ஜெட் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இங்கே இருக்குது, ஒய் அண்ட் ஜெட் இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ஈக்குவல், இந்த மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஈக்குவல் டு தான் கொடுத்துருக்காங்க. அந்தந்த பிளேஸில் இருக்கிறது எல்லாமே ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ 12 இஸ் ஈக்குவல் டு ஒய். இந்த 12 இந்த கார்னரில் இருக்குது, இதுவும் இங்கே இருக்குது. அப்போ 12 இஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12ன்னு வந்துடும். 3 is equal to z. அப்போ z-ஓட வேல்யூ 3ன்னு கிடச்சிரும். x is equal to பார்த்தீங்கன்னா 3ன்னு வந்துடும். அப்போ x-ஓட வேல்யூ 3. இப்போ இந்த வேல்யூஸ் ஆஃப் x, y, z தான் கேட்டிருந்தாங்க. x-ஓடது 3, y-ஓடது 12, z-ஓடது 3. இதுதான் ஆன்சர். x, y, z-க்கான ஆன்சர் இதுதான். இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். What length of ladder is needed to reach a height of 7 feet along the walk when the base of the ladder is 4 feet from the wall? இப்போ இது நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு கொஷினில் கேட்டிருந்தது பார்த்திங்கன்னா லேடரோட ஹைட் தான் என்னென்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் அதர் 2 சைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. வாலோடது 7 feet கொடுத்துருந்தாங்க. அண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா 4 feetன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ இதை வச்சு நம்ம பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். hypotenuse square is equal to sum of the other 2 square. அப்போ hypotenuse square பார்த்தீங்கன்னா AC square is equal to sum of the other 2 square, AB square plus BC square. இப்போ ஏசிங்கிறது தெரியாது, நம்ம அது ஏசின்னு எடுத்துக்கலாம். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஏபிங்கிறது 7 ஸ்கொயர் ப்ளஸ் பிசிங்கிறது 4 ஸ்கொயர். அப்போ 7 ஸ்கொயருங்கிறது 49, 4 ஸ்கொயருங்கிறது 16. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும்னா 65 கிடைக்கும். அப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 65. ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா ரூட்டுன்னு வந்துடும். அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு √65. அப்போ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஏசியோடது பார்த்தீங்கன்னா √65. இதுதான் ரைட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட்னு சொல்லி √1 + cos θ டிவைடட் பை 1 - cos θ இஸ் ஈக்குவல் டு cosecant θ + cot θன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது ஈக்குவல் டு இதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இது இப்போ நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம LHS சைடில் எடுத்துக்கலாம். LHS ஈக்குவல் டு RHSன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ LHS பார்த்தீங்கன்னா √1 + cos θ டிவைடட் பை 1 - cos θன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கான்ஜுகேட் பண்ணிக்கலாம். இப்போ √1 + cos θ பை 1 - cos θன்னு இருக்குது. இந்த 1 - கான்ஜுகேட் பண்ணும்போது இந்த 1 மைனஸ் இருக்கிறத நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்து ரெண்டு இதில் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 1 + cos θ டிவைடட் பை 1 + cos θன்னு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1 + cos θ த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். 1 + cos θ ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இது 1 + cos θ, இது 1 + cos θ. அப்போ த ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ரெண்டு இருக்கங்காட்டி ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். டிவைடட் பை இது 1 - cos θ, இது 1 + cos θ. இது பார்க்கும்போது ஃபார்முலா மாதிரி இருக்குது தானே. a ஸ்கொயர் a + b × a - b. இது a + b × a - b மல்டிபிள் தானே இருக்குது. அப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் - b ஸ்கொயர். a ஸ்கொயருங்கிறது 1 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். b ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா cos ஸ்கொயர்னு வரும் -cos ஸ்கொயர் θ. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இதுக்கும் நம்ம தனித்தனியாக ரூட் போட்டோம்னா இதோடதும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ 1 + cos θ டிவைடட் பை இதுக்கு மட்டும் ரூட் இருக்கும் 1 - cos ஸ்கொயர் θ. 1 - cos ஸ்கொயர் θங்கிறது பார்த்தீங்கன்னா ஐடென்டி யூஸ் பண்ணணும்னா secant ஸ்கொயர் θன்னு வரும். அப்போ 1 + cos θ டிவைடட் பை √secant ஸ்கொயர் θ. இப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 + sin ஸ்கொயர் θ sin ஸ்கொயர் θ. இது பார்த்தீங்கன்னா ரூட்டு ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். டிவைடட் பை cos θ டிவைடட் பை sin θன்னு வந்துடும். ஏன்னா ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ sin θ நம்மளுக்கு வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுக்குமே வரும். டிவைடில் இருக்குது. இந்த 1 + sin θ ப்ளஸ் cos θ பை sin θ நம்ம எழுதிக்கலாம். 1 டிவைடட் பை sin θ ப்ளஸ் cos θ பை sin θ. இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கும் போது நம்ம நியூமரேட்டர் ரெண்டு என்ன சைனில் இருக்குது, ஆட் சைன் ப்ளஸ் தானே இருக்குது. அப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி எழுதும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி இதோட ஸ்டெப் இது வந்துடும். இதை தான் நம்ம இப்போ பிரித்து எழுதியிருக்கோம். இதை நம்ம பிரித்து எழுதுக்கப்புறமா 1 டிவைடட் பை sin θங்கிறது பார்த்தீங்கன்னா cosecant θ. அப்போ
கொசிகன் தீட்டான்னு எழுதிக்கலாம். அப்போ காஸ் தீட்டா பை சைன் தீட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா காட் தீட்டான்னு வரும். அப்போ ப்ளஸ் காட் தீட்டா. நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஈக்குவல் டு இதுதான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா நம்ம அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. இது ஈக்குவல் டு RHS. Therefore, hence proved. Next question பார்த்தீங்கன்னா the radius of a sphere increases by 25%. Find the percentage increase in its surface area. இப்போ நம்ம இதை பார்க்கலாம். இப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா the radius of the sphere increases by 25% கொடுத்துருக்காங்க. increases by 25% கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பியரோட 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதோட ரேடியஸ். அப்போ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கலாம். நம்ம இதிலிருந்து 25% இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் பெருசாக வரும். 25% இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இது ஸ்பியர் 1, இது ஸ்பியர் 2. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஷினில் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியாவில் இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பியர் 2க்கான ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஸ்பியர் 2ங்கிறது பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இன்க்ரீஸ் ஆன 25% தான். அப்போ ஆர் ப்ளஸ் 25/100. 25%ங்கிறது 25%ங்கிறது 25/100 ஆர்னு வரும். இதனால் ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இதிலிருந்து என்லார்ஜ் ஆனது தான் 25% இன்க்ரீஸ் ஆன ரேடியஸ் தான் இது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுலேயும் ஆருங்கிறது காமனாக இருக்குது. அப்போ 1 + 25/100ன்னு வரும். 25/100 பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகி 1/4ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆர் இன்ட்டு 1 + 1/4ன்னு வரும். இது நம்ம பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்தோம்னா ஆர் இன்ட்டு 4 + 1/4ன்னு வரும். அப்போ ஆர் இன்ட்டு 5/4 நம்மளுக்கு கிடைக்கும். ஆர் இன்ட்டு 5/4 இது பார்த்தீங்கன்னா இதோட ரேடியஸ் ஸ்பியர் 2ஓட ரேடியஸ் தான் இது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதோட சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்பியர் 1ஓட சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்க்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா 1 இது 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா 1 இதுதான் சர்ஃபேஸ் ஏரியா 1. இது பார்த்தீங்கன்னா 4πr². இதில் ரேடியஸும் பார்த்தீங்கன்னா ஆர்னு எடுத்திருக்கோம். அப்போ r²ங்காட்டி r² அப்படியே எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதோட இது பார்க்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா 2 இது நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 4πr². இதோட ஆர் தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம். ஆர் இன்ட்டு 5/4 நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 5/4 இன்ட்டு ஆர் த ஹோல் ஸ்கொயர்னு நம்மளுக்கு வந்துடும். இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 4π இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும்னா 25/4 ஸ்கொயர் பண்ணணும்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16 இன்ட்டு r² வரும். இது எல்லாமே மல்டிப்பிளில் தான் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிப்பிளில் தான் இருக்குது. அது நம்ம மல்டிப்பிளில் தான் இருக்கா. நம்ம அதுக்கு பதிலாக நம்ம இதை 25/16 மட்டும் நம்ம மல்டிப்பிலேருந்து தனியாக எடுத்துக்கலாம். 4 அதாவது 25/16 இன்ட்டு 4πr². இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. the percentage increases in its surface area தான் கேட்டிருக்காங்க. அப்போ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சர்ஃபேஸ் ஏரியா 2ஓட இதை இந்த சர்ஃபேஸ் ஏரியா 2 மைனஸ் சர்ஃபேஸ் ஏரியா 1 டிவைடட் பை பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா 1 நம்ம பர்சன்டேஜ் கேட்டங்காட்டி இன்ட்டு 100. ஏன்னா இதில் இருந்தால் இது என்லார்ஜ் 25% பண்ணுறாங்க. அப்போ நம்ம இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதிக்கலாம். increase percentage is equal to surface area 2ங்கிறது இது. அப்போ 25/16 into 4πr² மைனஸ் சர்ஃபேஸ் ஏரியா 1ன்னு சொல்லியிருந்தோம். சர்ஃபேஸ் ஏரியா 1ங்கிறது 4πr² 4πr² டிவைடட் பை சர்ஃபேஸ் ஏரியா 1 4πr². ஏன்னா நம்ம இது சர்ஃபேஸ் ஏரியா 1ல் இருந்து தான் நம்ம இது பார்த்திங்கன்னா என்லார்ஜ் பண்ணியிருந்தோம். அதனால இது வரும் பர்சன்டேஜ் கேட்டங்காட்டி இன்ட்டு 100ன்னு வரும். இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 4πr². அதனால தான் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அதனால் 4πr² காமனாக எடுத்துக்கலாம். 4πr² இன்ட்டு 25/16 மைனஸ் 1ன்னு வரும் டிவைடட் பை 4πr² இன்ட்டு 100ன்னு வரும்.
இப்போ மல்டிபிளில் தான் இருக்குது, இது நம்ம ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 4π² ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 25. இது நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா -16/16 × 100ன்னு கிடைக்கும். இதை நம்ம சால்வ் பண்ணணுன்னா 9/16 × 100. 9/16 × 100 இப்போ 9 டிவைடட் பை நம்ம 16 பண்ணணுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 0.56237 கிடைக்கும். இன்ட்டு 100ன்னு வரும். இதை நம்ம டிவைட் பண்ணும்போது 0.56237 இன்ட்டு இங்கே 100 இருக்குது, இன்ட்டு 100 பண்ணிக்கலாம். அப்போ இன்ட்டு 100 பண்ணணுன்னா 56.237 கிடைக்கும். 56.237 கிடைக்கும். இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ 56.25%. இப்போ பர்சன்டேஜ் கண்டுங்காட்டி நம்ம இன்ட்டு 100 பண்ணங்காட்டி நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம்னா 56.25%. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the standard deviation and the mean of the data are 6.5 and 12.5 respectively. standard deviation கொடுத்துருக்காங்க and mean of data கொடுத்துருக்காங்க. and find the coefficient of variation. coefficient of variation கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா coefficient CV ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 6.5, மீன் பார்த்தீங்கன்னா 12.5ன்னு கொடுத்துருக்காங்க. சிவி தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ சிவி ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் இன்ட்டு 100% போட்டுக்கலாம். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறது 6.5, மீனுங்கிறது 12.5 இன்ட்டு 100ன்னு வரும். இதை நம்ம கேன்சல் பண்ணணுன்னா இது எல்லாத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணணுன்னா 5.2 டிவைடட் பை 0.1ன்னு வரும். நம்ம பாயிண்ட் எடுக்கிறதுக்காக இன்ட்டு 10 ரெண்டு இதோட பண்ணிக்கலாம். அப்போ 52/1ன்னு வரும். இது பார்த்தீங்கன்னா நத்திங் பட் 52 தான். அப்போ 52%. இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு 52%. இதுதான் ரைட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ if f of x is equal to 3 plus xன்னு கொடுத்துருக்காங்க, g of x is equal to x minus 4, then check whether f of g is equal to g of f. இதை நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ f of x and g of x தெரியும், இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 24th sum f of x is equal to 3 plus x, g of x is equal to x minus 4. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, f of g is equal to g of f நம்மளை பார்த்தீங்கன்னா செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதை செக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கலாம். f of g, அப்போ f of gங்கிறது பார்த்தீங்கன்னா f of g of xன்னு அர்த்தம். அப்போ f of g of xோட வேல்யூ x minus 4. இப்போ f of xோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 plus xன்னு வரும். இந்த f of x minus 4 இது பார்த்தீங்கன்னா x இருக்க இடத்துல நம்மளுக்கு x minus 4ன்னு வந்திருக்கு. அப்போ x இருக்க இடத்துல நம்ம இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 3 plus x minus 4ன்னு வரும். அப்போ x minus 1. இப்போ f of g ஓடது பார்த்தீங்கன்னா x minus 1 வந்திருக்கு. இதே இது g of fலேயும் வந்துச்சுன்னா நம்ம இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிடலாம். இப்போ RHS g of f is equal to g of f of xன்னு வரும். f of x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 plus x, g of x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா x minus 4. இப்போ g of 3 plus x தான் இருக்குது. x இருக்க இடத்துல நம்மளுக்கு 3 plus xன்னு இருக்குது. இது நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். அப்போ 3 plus x minus 4ன்னு வரும். அப்போ x minus 1. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா x minus 1, RHSலேயும் x minus 1, LHSலேயும் x minus 1. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. therefore LHS is equal to RHS, hence provedன்னு சொல்லிடலாம். f of g is equal to g of f, hence proved. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா an organization plans to plant saplings in 25 streets in a town in such a way that one sapling for the first street, ஒரு இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டுக்கு, 3 பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்ட்ரீட்டுக்கு, அதே இது 9 பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்ட்ரீட்டுக்கு 9 வைக்கிறாங்க and so on. How many saplings are needed to complete the work? எவ்வளோ saplings ஆகும், 25 ஸ்ட்ரீட்ஸுக்கு எவ்வளோ saplings தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு sapling, செகண்ட் ஸ்ட்ரீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 saplings அண்ட் தேர்ட் ஸ்ட்ரீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 9 sapling. அதே மாதிரி 25 ஸ்ட்ரீட்ஸுக்கு வரைக்கும் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ இதை பார்த்தோன்னே தெரியும், இது ஜிபியில் நம்ம போட முடியும் வரும். அப்போ ஏவோட வேல்யூ 1, ஆரோடது பார்த்தீங்கன்னா
காமன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3ன்னு வரும். ஏன்னா T2/T1ன்னு வரும்போது 3/1 இது 9/3 பண்ணாலும் நம்மளுக்கு 3 தான் கிடைக்கும். அப்போ காமன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3. இப்போ நம்ம இது ஜிபி சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா A + AR + AR². அப்போ இது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா AR⁻n−1 இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். ஜிபியோட சீரீஸ் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். AR AR² அப் டு பார்த்தீங்கன்னா ARn−1 வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இது ஏங்கிறது பார்த்தீங்கன்னா ஏவோடது 1. இப்போ AR செகண்ட் ஸ்ட்ரீட் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது செகண்ட் ஸ்ட்ரீட். செகண்ட் ஸ்ட்ரீட்டுக்கு பார்க்கும்போது AR, அப்போ ஏவோடது 1, ஆரோடது 3. அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் இதுக்கு 3ன்னு வந்திருக்கு. அடுத்து தேர்ட் இது பார்த்தீங்கன்னா AR². அப்போ ஏவோடது 1, ஆரோடது 3, R² பண்ணணும். 3² 9, 9 1s are 9ன்னு வந்துடும். அப்போ தேர்ட் இதுக்கு 9. நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருக்க மாதிரி 1, 3 and 9 அப் டு நம்ம 25 வரை கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம 25 வரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது யூஸ் பண்ணணும்னா A 25th ஸ்ட்ரீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏவோடது 1, ஆரோடது 3, என்னோடது பார்த்தீங்கன்னா 25 - 1ன்னு வரும். அப்போ 3/24 நம்மளுக்கு கிடைக்கும். 3/24. நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா how many saplings are needed to complete the workன்னு தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ saplings தேவைப்படும் அந்த ஒர்க்கை ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம SN ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ SN is equal to A into R⁻n−1 divided by A⁻n−1 divided by R−1ன்னு வரும். இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, ஆரோடது பார்த்தீங்கன்னா 3, நம்ம 25 இது வரை கண்டுபிடிக்கணும். அப்போ S25ன்னு வரும். அப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா 25 - 1 divided by 3 - 1ன்னு வரும். அப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா 3/25 - 1 divided by 3 - 1 பண்ணும்போது 2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 3/25 3/3 × 3 × அது அப்படியே அப் டு 25 டைம்ஸ் நம்ம 3/25 வரைக்கும் நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 8 4 7 2 8 8 6 0 9 4 4 3 8 4 7 2 8 8 6 0 9 4 4 3 மைனஸ் இங்கே 1 இந்த 3/25க்கு இது -1 கொடுத்துருக்காங்க. அப்போ -1 divided by 2ன்னு வரும். -1 பண்ணணும்னா 8 4 7 2 8 8 0 6 0 9 4 4 2ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 2 இது நம்ம டிவைடட் பை 2 பண்ண முடியும். நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு 4 2 3 6 4 4 3 0 4 7 2 1ன்னு வரும். இதை நம்ம கேன்சல் பண்ணும் போதே இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். அப்போ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த 19th term ஆஃப் அன் ஏபின்னு கொடுத்து -11 -50 -19 அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைண்ட் த 19th term ஆஃப் அன் ஏபி தான் கண்டுபிடிக்கணும். நம்ம 19th term ஆஃப் அன் ஏபி கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ T19 is equal to A plus n-1 into D. Tn ஃபார்முலா Tn is equal to நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா A plus n-1 into D. நம்ம T19 கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 11 -11 ப்ளஸ் என்னோடது பார்த்தீங்கன்னா 19 -1 காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே -4. அப்போ -4ன்னு வரும். இப்போ -11 ப்ளஸ் இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 19 - 1ங்கிறது 18 இன்ட்டு -4ன்னு வரும். இதை நம்ம மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணும்போது -11 மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு மைனஸ்ன்னு வந்துடும். அப்போ -72 இது ரெண்டையும் நம்ம மைனஸ் இருக்குது. நம்ம அப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணணும்னா -83ன்னு கிடைக்கும். அப்போ இதுதான் நம்மளுக்கான 19th term பார்த்தீங்கன்னா -83. இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் BAC. ஆங்கிள் BAC இந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன இதோட வேல்யூ தீட்டாவோட வேல்யூ தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். இந்த கிவன் ட்ரையாங்கிள் இது கீழே 5 இது 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு கொடுத்துருக்க டயக்ராம். நம்மளுக்கு இதோட வேல்யூ தீட்டாவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இது ஹைப்போட்டனஸ் சைடு. இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட். ஆப்போசிட் அட்ஜசன்ட் இருக்கிறது பார்த்தாலே நம்மளுக்கு tan வந்துடும். அப்போ tan is equal to tan theta is equal to opposite by adjacentன்னு வரும். tan theta is equal to opposite பார்த்தீங்கன்னா 4 adjacent பார்த்தீங்கன்னா 5ன்னு இருக்குது. அப்போ 4/5 இந்த நம்ம 4/5 கேன்சல் பண்ணணும்னா tan theta
இஸ் ஈக்குவல் டு 0.8ன்னு கிடைக்கும். இந்த 0.8 நம்மளுக்கு கொஷினில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. tan 38.7 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 0.8001. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு வருமா ஒரு டிஜிட் எடுத்து 0.8 வந்திருக்கு. அப்போ 0.8 எப்போ வரும்னா tan 38.7 டிகிரி அப்போ நம்மளுக்கு வருது. அப்போ நம்மளுக்கு தீட்டா தான் கேட்டிருந்தாங்க. tan 38.7 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 0.8. தீட்டா இருக்க இடத்துல நமக்கு இந்த வேல்யூ இருக்குது. அப்போ ஆங்கிள் பிஏசியோடது பார்த்தீங்கன்னா 38.7 டிகிரி. இதுதான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். இதோட பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். இந்த 28 பார்த்தீங்கன்னா கொஷினில் கம்பல்சரி கொஷின்னு கொடுத்துருந்தாங்க. இது நம்ம பார்க்கலாம். த வெர்டிக்ஸஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் ஏ பார்த்தீங்கன்னா -1,3, பியோடது 1,-1, சியோடது 5,1. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த மீடியன் த்ரூ த வெர்டிக்ஸ் சி. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த மீடியன் த்ரூ த வெர்டிக்ஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு கொஷினில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்கன்னா த லென்த் ஆஃப் த மீடியன் த்ரூ த வெர்டிக்ஸ் சி தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஏவோடது தெரியும், பியோடது தெரியும், சியோட தெரியும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா த மிட் பாயிண்ட் த்ரூ த வெர்டிக்ஸ் சின்னு சொல்லும் போது அது வில் மீட் அட் த பாயிண்ட் மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏபியில் தான் மீட் ஆகும். அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி நம்ம கண்டுபிடிக்கலாம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி -1 + 1 டிவைடட் பை 2, 3 - 1/2. இது x1 y1 x2 y2 x3 y3 இந்த மாதிரி எடுத்து நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ +1 - 1 கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு 0/2 நம்மளுக்கு 0 தான். 0, நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா 2/2ன்னு வரும். 2/2ன்னு சொல்லும் போது கேன்சல் ஆகி நம்மளுக்கு 1ன்னு கிடைக்கும். அப்போ 0,1 இப்போ 1 நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த 0,1 வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே இப்போ நான் உங்களுக்கு டயக்ராமில் வரைஞ்சி காமிக்கிறேன். ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி அதோட பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏபியோட மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம். த வெர்டிக்ஸ் சின்னு சொல்லும் போது இதுதான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ சிடி இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். √(x2 - x1) த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ நம்ம இதில் த லென்த் ஆஃப் த மீடியன் வந்து த்ரூ த வெர்டிக்ஸ் சி வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா x2 - x1 அப்போ 0, 0 - 5 த ஹோல் ஸ்கொயர் √0 - 5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 - 1 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணணுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 5 ஸ்கொயர்னு வரும். ஏன்னா இது 0 - 5 இருக்குது. அப்போ -5 ஸ்கொயர்னு வரும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ 25 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25. இப்போ பார்த்தீங்கன்னா 1 - 1 கேன்சல் ஆகி நம்மளுக்கு 0ன்னு வந்துடும். அப்போ 0 ஸ்கொயர் வந்து எதுவுமே இல்லை, நம்மளுக்கு 0 தான். அப்போ √25 மட்டும்தான் இருக்கும். அப்போ √25 சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு √25 எடுத்தோன்னா நம்மளுக்கு 5ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸ். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் ஃபுல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் த்ரிஷா மேத்தமெட்டிக்ஸ் சேனல்.